ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிட்டூஸ் vlog. எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே. சண்டே ஸ்பெஷலில் நாங்கள் என்ன செய்யலான்னு இருக்கோன்னா, மீன் குழம்பு ப்ளஸ் கீ ரைஸ் தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மீன் வாங்கிறதுக்காக மாலுக்கு போயிட்டு இருந்தோம். போயிட்டு பார்த்தா மாலுக்கு கீழே பேட்மிண்டன் கோச் நடந்துகிட்டு இருந்துச்சு. 2 days இங்கே கோச்சிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. மாலில் பேட்மிண்டன் கோச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. கிட்டு அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். சரி, இப்படியே வேடிக்கை பார்த்துருந்தா எப்போ போய் நாங்கள் மீன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் மெர்கோட்டோ சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். அந்த மார்க்கெட் தான் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டு. இங்கே தான் நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். மீன் குழம்புக்கு வஞ்சர மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சர மீன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு வஞ்சர மீன் எதுவுமே கிடைக்கல. அதுக்கடுத்து ஒரு மீன் மட்டும் அதே மாதிரி இருந்ததுனால நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். அதோடய பேர் மலாய் லாங்குவேஜில் டிங்கிரி ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் தமிழில் காணாங்கெழுத்தி மீன். அது 1 கிலோ 60 ரிங்கெட்ஸ். இந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அவங்களே கட் பண்ணி எடை போட்டு பேக் பண்ணியும் கொடுத்துருவாங்க நமக்கு. மீன் வாங்கியாச்சு. வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்த மீனை கழுவி வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ஊற வச்ச புளி கரைச்சி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்திருக்கேன். பாத்திரம் சூடான பிறகு அதோட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வச்சுருக்க பூண்டு எண்ணெயில் நல்லா பொரியணும். ஃபஸ்ட்டே பூண்டு போட்டுட்டு அதுக்கடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கடுத்து கறிவேப்பிலை, தக்காளி அதை ஆட் பண்ணி வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ப்ளஸ் தனியாத்தூள் போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். அதை போட்டுக்கோங்க. இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினா தான் அதோட பச்சை ஸ்மெல் போயிட்டு மீன் குழம்பு நல்லா வரும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கட்டும். அதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சின்னா அதோட பச்சை ஸ்மெல் போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு எவ்வளோ நல்லா கொதிக்குதோ திக்காக வருதோ அவ்வளோதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ திக்காயிடுச்சு. நான் இப்போ வச்சுருக்க மீனை அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கொதிச்சா போதும். அதுக்கடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீன் 5 minutesலேயே குக் ஆயிரும். அந்த ஹீட்லேயே குக் ஆயிரும். நான் சைட் பை சைடு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இருந்தேன். ஒயிட் ரைஸ் வெந்துருச்சு. அதை வெடிச்சிட்டு பக்கத்துலேயே கீ ஊற்றி சீரகம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டோம்னா கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இது சிம்பிளாக செய்கிற கீ ரைஸு. வேறு மாதிரி வெங்காயம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு கூட செய்யலாம். ஆனால் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி கீ ரைஸ் செய்தோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடும். எங்களோட சண்டே மீன் குழம்புல போச்சு. உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.